இன்றைக்கி நம்ம ஒரு 7 டேஸ்ட்டில் குழி பணியாரம் பண்ணலாமா? முதல்ல நான் செஞ்சுருக்கிறது பீன்ஸ் கேரட் பொரியலை ஒரு கப்பில் வச்சுருக்கேன். இதே மாதிரி 7 கப் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வெங்காயம் இஞ்சி வதக்கினதை வச்சுருக்கேன், உப்பு சேர்த்து வதக்கியிருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிறதான புதினா துவையல். அடுத்தது நம்ம வீட்டில் காய்ச்சறதான புளிக்காய்ச்சல். இது நம்ம வீட்டில் நார்மலாக செய்கிறதான தக்காளி தொக்கு. இது கொத்தமல்லி சட்னி. இது கருவேப்பிலை தொக்கு. இதை 7 சின்ன கிண்ணங்களில் போட்டிருக்கேன். இப்போ இட்லி மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் மீந்திருக்கு. இது இட்லியாக செஞ்சால் யாருமே சாப்பிட போகிறதில்ல, அவ்வளோவா யாருக்கும் பிடிக்கவும் போகிறதில்ல. அதுக்கு ஒரு சைட் டிஷ் வேறு செய்யணும். அதுக்கு பதில் நம்ம இந்த மாதிரியான ஒரு குழிப்பணியார பிளாட்டராக இதை பண்ணி கொடுக்கறச்சே அதோட சத்தும் ஜாஸ்தி ஆகுது, அதோட டேஸ்ட்டும் ஜாஸ்தி ஆகுது, குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும். ஸோ இந்த கப்பில் இட்லி மாவை போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதான அனைத்துக்கும் நல்லா போட்டு கலந்துருங்க. நான் ஒரு டேஸ்ட்டு இன்னொரு டேஸ்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே தனித்தனியான ஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுடுங்க. உப்பு சேர்க்கணும்னு தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துலேயுமே உப்பு இருக்குது, இட்லி மாவுலேயும் உப்பு இருக்குது. இப்போது ஒரு குழிப்பணியார பேனை எண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு ரிச் டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன். பட் நீங்கள் நார்மலாக தான் செய்கிறீங்க அப்படின்னாக்க எண்ணெய் கூட கொஞ்சமாக இது குறைச்சி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இது ஒரு நல்ல ரிச் டேஸ்ட்டை கொடுக்கும். முதல்ல நான் பீன்ஸ் கேரட் பொரியல் கலந்ததை சேர்த்துருக்கேன். அடுத்தது வெங்காயம் இஞ்சி வதக்கல் சேர்த்து நம்ம கலந்ததான மாவை ஊற்றிருக்கேன். அதுக்கு அடுத்தது புதினா தொகையல் சேர்த்து கலந்ததான மாவை இன்னொரு குழியில் நான் ஊற்றுறேன். அடுத்தது கொத்தமல்லி சட்னி அது சேர்த்து கலந்ததான கலவையை உள்ள ஊற்றுறேன். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சதான அந்த புளிக்காய்ச்சல் சேர்த்து கலந்த கலவையை இன்னொரு குழியில் ஊற்றுறேன். அடுத்தது நம்ம மாவோடு சேர்ந்து கலந்து வச்சதான தக்காளி தொக்கு கலவை அதை ஊற்றுறேன். அடுத்தது கருவேப்பிலை தொக்கு. இப்படி எல்லாத்தையும் நம்ம குழிப்பணியார பேனில் போட்டுட்டு அந்த பேனுக்குனே ஒரு மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடியை போட்டு நல்லா மூடி இந்த குழிப்பணியாரங்கள் அந்த நல்ல எண்ணெயிலேயே குக் ஆகட்டும். அப்படியே நீங்கள் குறைச்சி எண்ணெய் ஊற்றிருந்தீங்கன்னா கூட கவலை இல்லை. நல்ல அடுப்பை மாத்திரம் லோ ஃப்ளேமில் வைங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்மளோட குழிப்பணியாரம் நல்ல ப்ரௌன் கலராக ஈவனாக வரும். இது கொஞ்சம் டைம் ஆகும், பட் ஃபைனல் ப்ராடக்ட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ மொள்ளமாக ஒன்றுத்தையும் திருப்பி விடுங்க. ஸோ திருப்பி விட்டிங்கனாக்கா அந்த இன்னொரு சைடு அது நல்லா நம்மளுக்கு வேகணும். நான் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஸோ ஜஸ்ட்டு கொஞ்சமாக கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். பட் உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட இந்த ஸ்டேஜில் ஊற்ற வேண்டாம். நல்ல மூடி அகெயின் சிம்லேயே நீங்கள் வச்சுடுங்க. நல்லா திருப்பி விடுங்க. திருப்பி விட்டிங்கன்னா 7 டேஸ்ட் குழி பணியாரம் தயார். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்பெஷல் டச்சஸ் இதுக்கு நிறையாவே ஆட் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.